மக்களே வணக்கம். இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு சிறந்த மனிதரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 minutes இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட். ரத்தன் டாட்டா சார் ஒரு காலகட்டத்தில் ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருக்காரு. கூட இருக்கவங்க அதை நோட் பண்ணியிருக்காங்க. சார் என்ன இப்படி ஒரு மாதிரி ஒரு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கும். அவர் என்னன்னு தெரியலைங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல், ஒரு கஷ்டம், மனக்குழப்பம், மனக்கவலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, சரி ஓகே, நீங்கள் ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டார். திருப்பி வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்குது. அவரோட அந்த அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இன்னொரு சஜஷன் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பிஸ்னஸ் பயங்கர சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஆனால் இவருக்கு அந்த பிரச்சனை தீரவே இல்லை. இன்னொருத்தர் கூடயே இருக்க ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோம்லேருந்து நம்மள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. அங்கே அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா அப்படின்னோன்னா, ரத்தன் டாட்டா ஐயா பண்ணுங்களேன், எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா அவர் பண்ணியிருக்காரு, தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ ஹெல்ப் பண்ணியிருக்காருல, பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதில் என்னென்னா, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, ஐயா நீங்களே உங்கள் கையாலே உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம் போயிருக்காரு. அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு குழந்தை அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டே இருந்துச்சான். என்னம்மா அப்படின்னு கேட்டு, இல்லை என்னை கொஞ்ச நேரம் நீங்கள் பாருங்கள், நானும் உங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காரு. அவர் மேல் கேட்டிருக்காரு, எதுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவோம். சொர்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை நான் மறந்துடக்கூடாது. உங்கள் முகத்தை நான் பார்த்து நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் மைண்டில். ஏன்னா நீங்கள் நிறைய பேத்துக்கு உதவி செய்கிறீங்க, எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னு அந்த குழந்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அவரோட அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. நீங்கள் இல்லாதவங்களுக்கு செஞ்சு பாருங்களேன், நம்மளுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். வெரி சிம்பிள். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அவருக்கு அவ்வளோ ஹாப்பி, சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் ரத்தன் டாட்டா ஐயாக்கு. சொர்க்கம் நரகம் இருக்கா இல்லையாலாம் தெரியாது, ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை.